இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடியது 332வது திருநாமம் வரதாய நம. என்னது? வரதாய நம. வரத அப்படிங்கிற இந்த சொல்லக்கூடிய முறை வரதாய நமன்னு சொல்கிறமே, அந்த திருநாமத்தினுடைய பெருமை என்ன என்பதை அறிவதற்கு முன்பு வேதாந்த தேசிகர், வைணவ பெரியவர்களுக்கு தெரியும் வேதாந்த தேசிகருடைய பெருமையை சொல்வதற்கு இந்த பத்தாது. இந்த மண்ணுலகில் வேதாந்த தேசிகரிடம் இறைவனுடைய பெருமை, இறைவனுடைய சிறப்பு, இறைவன் இருக்கிறானா என்பதை உணர்ந்து காட்டுங்கள், அறிந்து காட்டுங்கள், புரிய வையுங்கள் என்று ஒருவருக்கும் அவருக்கும் வாக்குவாதம் நடைபெற்றது. அவர் சொன்னார், வேதம் ஆகமம் இவற்றை அறிந்தால் இறைவனுடைய சிறப்பு தெரியும். அதை புரிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ கூடிய பக்குவம் உனக்கு இல்லை. ஆனாலும் இறைவனுடைய சிறப்பை நான் உனக்கு உணர்த்தி காட்டுகிறேன் என்று சொல்லி, இந்த உலகம் யாரால் இயங்குகிறது? இறைவனால் தான் இயங்குகிறது. எப்படி தெரியுமா? பூமி தன்னைத்தானே சுற்றுவதும், பூமியை சூரியன் சுற்றி வருவதும், இது எல்லாம் இயற்கையினுடைய விளைவு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியை, சூரியனை, கடலை இயக்குவதே ஆண்டவன்தான் என்பதை சொல்கின்றார்.